विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. தத்துவ சமன்வயாத்துங்கிற அதிகரணத்துல ரெண்டாவது வர்ணக்கத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேதங்கள் எல்லாம் பிரம்மத்தை சொல்ல முடியாது, தர்மத்தை சொல்ல வந்திருக்கத சித்தவஸ்துவான பிரம்மத்தை எப்படி சொல்லும் அப்படின்னு பூர்வபட்சம் பண்ணினா பாரப்பா உபக்கிரம உபசம்ஹாராதிகள்னால பார்த்தோமையானால் பிரம்மன் தான் சொல்லப்படுகிறதுன்னு நிச்சயமாக தெரியுது. அந்த சமயத்துல அது சொல்லலேன்னு சொல்றது சாக மாத்திரம் அப்படின்னு முதல் பூர்வபட்சத்தை நிராகரணம் பண்ணிட்டோம். அதற்கு பிறகு சொல்றது பிரம்மத்தை ஆனா எப்படி சொல்ற தெரியுமா, நான் உபாசனைக்கு அங்கமா சொல்றேன், கர்மாவுக்கு அங்கமா சொல்றேன் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னா நீங்க மோட்சத்தை நித்தியத்துவங்கிற இருக்குதுன்ற கேளும் அதை வராம போயிடும். ஏன்னா கர்மாவுடைய பலம் வேறையா இருக்க, உபாசனையுடைய பலம் வேறையா இருக்க, பிரம்ம ஜானத்துடைய பலம் வேறையா இருக்கு. கர்மாவுடைய பலம் என்ன, உச்சாவச்சமாக மனுஷ லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோகம் பரியந்தம் எந்தெந்த அளவுக்கு புண்ணிய கர்மா பண்ணினானோ அதுக்கு தகுந்த அளவுக்கு புண்ணியம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்க. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கு. சரி, நீதிக்கு என்ன பண்ண போற, மனுஷ லோகத்துல இருந்து ஆரம்பிச்ச பாதாள பரியந்தம் துக்கம் ஜாஸ்தியா இருக்கு. அது பாப கர்மாத்தினுடைய ஒரு பலம்னு சொல்ல வேண்டியது. மோட்சமும் அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஞானம் வந்தவனுக்கு எல்லாரும் ஒரே தான். ஆகையால் இவனுக்கு இந்த சரீரம் போயிடுறது கேவல ஆகாச கல்பமா சர்வ வியாபகமான பரமாத்மாவா இருந்துருக்கான். ஆகையால் ஒரு தோஷமும் இல்லை. இது கர்மாவுக்கு அங்கமா இருக்க முடியுமா? இப்படிப்பட்டதான பிரம்மம் முடியாது. அதோட மட்டும் இல்ல, ஜிக்ஞாசியமும் கர்ம பலபேதமும் சொன்ன பிறகு உபாசனைக்கு அங்கமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா, உபாசனையானது பலவிதமாக இருக்கு. சம்பத் உபாசனம் கீழே சிலது பிரதிபோபாசனம், இப்படி உபாசனைகள்ல கிரியா விசிஷ்டமான உபாசனங்கள், இப்படி உபாசனங்கள்லாம் இருக்கு. அந்த உபாசனங்கள்னாலேயும் நம்ம உபாசனைக்கு அங்கமா பிரம்மத்தை ஒத்துட்டோம்னா தத்துவமசி அயமாத்மான்னு பிரம்மான்னு சொல்லக்கூடியதான வேத வாக்கியங்களுடைய சமன்வயம் எல்லாம் கெட்டு போறது. ஆகையால் இதுவும் அப்படி சொல்லப்படுகிறது எனக்கூடியதான சுரூபம் ஒத்துக்கொள்ள முடியலை. சரி, அறியறதுங்கிற ஒரு கிரியைக்கு அங்கமா சொல்லலையோ அப்படின்னு கேட்டேன்னா, வேதமும் பிரம்மத்தை அறியணும்னு சொல்லல. ஆனா என்ன சொல்றதுன்னு, இது நீ அறியக்கூடியதான பொருள் இல்லை, அறிய வேண்டியதான அறியத்தக்கதான பொருளுக்கு அப்பாற்பட்டது, அறிவு ரூபமான உன்னுடைய பிரத்யேகாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது பிரம்மத்தை. ஆகையால் அறிவு எனக்கூடியதான செயலுக்கே விஷயமாகாத உபாசனைங்கிற செயலுக்கு எப்படி விஷயமாகும்? ஆகையால் உபாசனைக்கு அங்கமாகவும் சொல்லப்படவில்லை அப்படின்னு கீழே சொன்னதான ரெண்டு கேள்விக்கு சமாதானம் சொல்லிவிட்டார். அதுக்கு மேல தனியாக சுதந்திரமாக இண்டிபெண்டாக ஒரு சமாதானம், ஒரு அனாலிசிஸ் பண்ற. கர்மாவுக்கு அங்கம் நீங்க சொல்றல, உலகத்துல ஏதாவது ஒரு கர்மா எடுத்தவங்க அந்த ஆக்ஷனுக்கு ரிசல்ட் என்னன்னு யோசனை பண்ணி பார்ப்போம். எனி ஆக்ஷன், நடக்கிறதோ போறதோ உட்கார்றதோ சாப்பிடுறதோ படுத்துக்கிறதோ ஏதோ ஒரு ஆக்ஷன், அது எடுத்ததுன்னா அந்த ஆக்ஷனுக்கு பலம் என்னமா இருக்குன்னு, சில செயல்களுக்கு பலமானது ஒரு பொருளை உண்டு பண்ணுவது. ஒயவன் ஒரு செயலை பண்றான், அதனால குடம் உண்டாயிருக்கு. ஆக்ஷன் பார்க்கறதுன்னா கிரியேட் அ பார்ட். அவர் இந்த செயலுக்கு பலமானது ஒரு புதுசான பொருள் உண்டாயிருக்கு. சில செயல்கள் பொருளை உண்டு பண்ணுகின்றன, சில செயல்கள் இருக்கிற பொருளை மாற்றுகின்றன
அது அப்படியே தான் இருக்கு, புதுசா ஒண்ணும் உண்டாகல. அதனுடைய ஷேப் மாத்திரை. வேட்டி கொண்டு வந்து இருக்கு, அப்படி போட்டிருக்கு, அதை நீட்டா மடிச்சு அயன் பண்ணி நீட்டா வச்சிருக்கேன். அது பெருசா இருந்ததா விகாரமாக சின்னதா ஆக்கிருக்கேன். சிலது பொருளை மாத்துகிறது, சிலது பொருளை உண்டு பண்ணுகிறது. ரெண்டு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போது இந்த நடக்கிறதுன்னு ஒரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் என்ன சார் உண்டு பண்ணிட்டுன்னு உங்களுக்கு இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த அடையும்படி பண்ணிருக்கு. So the third action, result of third action என்ன, இன்னொரு இடத்தை போய் நீங்க சேர்றது. To reach that place. So to produce ஒண்ணு, to transform ஒண்ணு, to reach ஒண்ணு. இந்த மூணு தான் கிரியையினுடைய பலம். எந்த கிரியா இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடியதான எனி ஆக்ஷன் இந்த வேர்ல்டு இந்த மூணு தான் உண்டு பண்ணும். நாலாவது ஒண்ணு என்னன்னா, இருக்கிற இடத்துல அதுல ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது. சம்ஸ்காரம்னா என்ன, அதுல இருக்கிற தோஷங்களை நீக்கிறது. கண்ணாடி புழுது அடைஞ்சிருக்கு, பேப்பர் எடுத்து அழுத்து தேய்ச்சு அதுல இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் போயிடுது. இது சம்ஸ்காரம்னு பேர். சம்ஸ்காரம்னு அதை டு பியூரிஃபை, அதுல இருக்கிற தோஷத்தை நீக்குவது. சில சமயத்துல என்ன பண்ணலாம், அதுல இருக்கிற தோஷத்தை போக்குறது மட்டும் இல்லாமல் அதுல ஒரு குணத்தை கொடுக்கலாம், அதை பளபளன்னு பிரகாசிக்கிற மாதிரி பண்ணலாம். அப்ப இந்த இந்த நாலு தான் சார் எந்த ஆக்ஷனா இருந்தாலும் அதனுடைய பலம். உலகத்துல நீங்க பாணினி 2000 ஆக்டர்ஸ் சொன்னார். 2000 ஆக்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் இந்த நாலு தான். என்ன, டு ப்ரொடியூஸ் an ஆப்ஜெக்ட் afresh, இல்ல டு டிரான்ஸ்ஃபார்ம் an ஆப்ஜெக்ட், இல்ல டு ரீச் a place, அல்லது டு பியூரிஃபை an ஆப்ஜெக்ட். இந்த நாலு தான் வரும். மோட்சமானது ஆத்மஸ்வரூபம், ஆத்மா நித்தியம். அது உண்டு பண்ண முடியுமா? அதான் நிச்சயமாச்சு இருக்க. அது மாறாத பொருள், அதை மாற்ற முடியுமோ? முடியாது. அது எங்கேயும் இருக்குது, நீங்க இருக்கிற இடத்துலயே அது இருக்க. அதை போய் அடையணும்னு சொல்ல வேண்டியது இல்லையே, அதுவும் கிடையாது. அத எவர் பியூர், அதை நீங்க பியூரிஃபை பண்ண வேண்டியது என்ன இருக்கு? சம்ஸ்காரியமும் இல்லை. அந்த மோட்சம் எனக்கூடியதான ஆத்மஸ்வரூபம் உண்டு பண்ணக்கூடியதில்லை, மாற்ற வேண்டியதில்லை, அல்லது அடைய வேண்டியதில்லை. ஏன்னா எங்க இருக்கிற இடத்துலயே இருக்க. அதை சுத்தப்படுத்த வேண்டியதும் இல்லை, சம்ஸ்காரியமும் இல்லை. ஸோ இந்த நாலு தான் ரிசல்ட் ஆஃப் எனி ஆக்ஷன் இன் தி வேர்ல்ட். இந்த நாளும் மோட்சத்துக்கு வராது. அப்ப கர்ம காரியமா எப்படி ஆகும்? கண்ணாடி மேல அழுக்கு ஒட்டி இருந்தது, அதை பியூரிஃபை பண்ணினேன். ஆத்மா மேல எந்த அழுக்கும் ஒட்டி இருக்காது, ஏன்னா ஆத்மாவோட எதுவும் சம்பந்தப்படாது. ஆகையால் அதை நீங்க சம்ஸ்காரமா பண்ண முடியாது. ஆத்மாவில அழுக்கு ஒட்டி இருக்குமையானால், ஆத்மா மேலன்னு இல்ல, ஆத்மா அறியப்படலை அஜ்ஞானத்தினால், அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்றதுனால அப்படின்னு. இப்ப நம்ம கிரியையானது எங்க சொல்லணும்? கண்ணாடிய பியூரிஃபை பண்ணணும்னு கிரியை எங்க சொல்றேன்? கண்ணாடியில, தட்டுல இல்ல. கண்ணாடிய தேய்க்கல, அழுக்க தேய்க்கல. அதே போல ஆத்மா தேய்க்க முடியாது. அது இப்ப என்னாச்சுன்னா, இப்படி உலகத்துல இருக்கிற எந்த கிரியையினுடைய ரிசல்ட்ட இந்த நாலு தான். இந்த நாளும் ஆத்மாவனிடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையால் ஆத்மாவானது கர்மாவனுடைய காரியம், ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு யுக்தி என்ன சொன்ன, ஆத்மாவில கிரியை இருக்கணும்னு யார் சொன்னா? ஆத்மாவில கிரியை இருந்தா ஆத்மாவை மாற்றும். ஒரு செயல்னு சொன்னா அந்த செயல் எங்க இருக்கோ அந்த பொருளை மாத்தாமல் அது செயல்னே சொல்ல முடியாது. அப்படிதான். ஏன்னா நீங்க சாப்பிடுறதுன்னு ஒரு செயலை பண்றேன், சாப்பிடுறதுக்கு முன்னால பசியா இருந்தது, சாப்பிட்ட பிறகும் பசி இருந்ததுன்னு சாப்பிட்டேன்னு அர்த்தமா? சாப்பிட்டேன்னு என்ன அர்த்தம்? அந்த பசி போய் திருப்தி உண்டா இருக்கணும். எந்த ஆக்ஷனும் அந்த ஆக்ஷன் எங்க சொல்றோமோ அந்த இடத்துல ஒரு மாறுதலை உண்டு பண்ணணும். அப்பதான் அதுக்கு செயல்னு பேரு. 1 மணி நேரம் நடந்தேன் சார், இருக்கிற இடத்துல இருந்தேன்னு என்ன அர்த்தம்? அவன் நடக்கலன்னு அர்த்தம். விவகாரம் என்ன? வேற ஒரு இடத்துக்கு போனாதான் இவன் நடந்தான்னு அர்த்தம். ஆகையால் விவகாரம் என்னன்னா,
எந்த செயலும் அதுக்கு முன்னால இருக்கிறதுக்கும் பின்னால இருக்கிறதும் மாறுதலா உண்டு பண்ணணும். அதனால அந்த செயல் எங்க இருக்கணும்? அந்த பொருள்ல இருக்கணும். இன்னொரு பொருள்ல இருந்து செயல் இருக்கு, இன்னொரு பொருள்ல ரிசல்ட் வந்துருக்குன்னு சொன்னா நியாயமா இருக்கா? இல்ல. செயல் ஒரு இடத்துல, ரிசல்ட் ஒரு இடத்துல. ஒருத்தன் சொன்னா ரிமோட்டை பிரஸ் பண்ண டிவி ஆன் ஆச்சு சார்னா, செயல் வேற இடத்துல இருக்க, பல இன்னொரு இடத்துல இருக்கேன்னா இதுக்கு வேற ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. அன்கனெக்டட் திங்ஸுக்கு ஒண்ணு இருக்கு, இப்படி சேர்த்துக்கணும்னு. வேதாந்தம் உங்களை மாறலைன்னு வச்சுக்க கூடாது. அது எவர் குரோயிங் சப்ஜெக்ட். அது அப்படியே நாங்க ஐவரி டவர்ல உட்கார்ந்து பேசல. எங்க சாஸ்திரமானது எப்பொழுதும் வளர்ந்துட்டே இருக்கும். கலியுகாந்து நீங்க என்னென்ன கேள்வி கேட்டாலும் சமாதானம் சாஸ்திரத்துல இருக்கு. அதனால அன்கனெக்டடா இருக்கக்கூடியதான இரண்டு பொருட்கள்ல ஒரு இடத்துல செயல் பண்ணினா இன்னொரு இடத்துல செயல் வராது. இது நியாயம். அப்படித்தானே ஆத்மாவில செயல் பண்ண முடியாது, ஏன்னா அது நிஷ்கிரியமான பொருள். இன்னொரு இடத்துல இருக்கிற செயல் இன்னொரு இடத்துல பலத்தை உண்டு பண்ணணும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோம். இப்ப இதுக்கு சொல்ற அப்படி இல்லையே, எங்கேயோ செயல் இருந்தா எங்கேயோ பலம் வருதுன்னா சாதாரணமா சொல்ல பார்த்தல, தென்னை மரத்துல தேன் கொட்டினா பனை மரத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பான். அது மாதிரி எங்கேயோ செயல் இருந்தா எங்கேயோ பலம் வராதுன்னு சொன்னேல, வரதே லோகத்திலேங்கிறாங்க. அவன் எங்க சொல்றாரு? நானும் தேகாசிரயா ஸ்நான ஆகமன ஆகமன யஜ்ஞோபவீத தாரணாதிஜயா கிரையா தேகி சம்ஸ்கிரியமானோ திருஷ்டா. காலம்புறன்னு நம்ம என்ன பண்றோம்? நம்ம அழுக்கா இருக்கோம், விழுப்ப தொட்டோம், படுக்கையில படுத்துட்டோம், காலம் அழுது பூஜை பண்ணோம்னா நான் சுத்தமாக்கணும். அதுக்காக என்ன பண்றேன்? ஸ்நானம் பண்றேன், ஆகமனம் பண்றேன். இப்ப என்ன பண்ணினேன்? நான் அழுக்கா இருக்கேன்னு நினைச்சுண்டு ஆத்மாவுக்கு நான் தான் ஆத்மா என்ன, ஆத்மா என்ன ஸ்நானம் பண்ணனா? ஆனா என்ன பண்ணேன்? தேகத்துக்குன்னா ஸ்நானம் பண்ணேன், குளிப்பாட்டினது சரீரத்தை அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. எப்போ என்னடா ஆச்சு சார்? சாதாரணமா எப்ப பண்றது? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரீரத்தை ஸ்நானம் பண்றேன், ஸ்நானம் பண்ணி நான் சுத்தமா இருக்கேன், நான் தொடாதேங்கிறேன். யார் சார்? ஆத்மாவா சுத்தமா சிப்ப எங்க செயல் பண்ணினேன்? சரீரத்துல. ஆத்மா சுத்தமாச்சுன்னு கருதுறேன். ஒரு இடத்துல கிரியை இருந்தா இன்னொரு இடத்துல மாறுதல் உண்டா, ஆதல் உண்டா என்று இருக்கேன். அதே மாதிரி ஜபம் பண்றதுக்கு முன்னால ஆசமனம் பண்ணுங்கிற ஆகணும்னு நான் இப்ப சுத்தமா இருக்கேன், அப்ப மந்திரத்தை ஜபிக்கலாம் அப்படிங்கிறேன். ஆகமனம் கையால ஜலத்தை எடுத்துட்டு வாயால விட்டுட்டு இங்க சரீரத்தில் தான் செய்ய இருக்க. ஆத்மா எப்படி சுத்தமாச்சு? ஒரு இடத்துல இருக்கிற செயல் இன்னொரு இடத்துல பலத்தை உண்டு பண்ணாதுங்கிறேன். உண்டு பண்றது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோமே, அனுபவிச்சுட்டு இருக்கோமே. அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும், முதல்ல என்ன பண்றது தெரியுமா? நான் வாத்தியார் யஜ்ஞோபயத்தை மாத்திக்கோங்கிற. சாதாரணமா யஜ்ஞோபயத்தை மாற்ற வேண்டியது இல்லை. இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம். யஜ்ஞோபயத்தை வருங்க, நித்திய கர்மானுஷ்டான யோக்கியதா சித்தியர்த்தம். யஜ்ஞோபயத்தை சொல்றதுக்கு என்ன? நான் ஏதோ இங்கே ஏதோ அங்கே விழுப்புல பட்டிருப்பேன், அந்த நித்திய கர்மானுஷ்டான யோக்கியதை எனக்கு வரணும். அதுக்காக என்ன பண்ணா முதல்ல மாத்திக்கணும். யஜ்ஞோபய தாரணம் அகங்கரிக்க அப்படி புது யஜ்ஞோபயத்தை கொடுக்கிற. சரி, யஜ்ஞோபயத்தை மாத்திட்டா நீங்க என்ன சுத்தமாயிட்டீங்க? ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கு? இப்ப என்ன இருது? ஒரு இடத்துல செயல் இருந்தால் இன்னொரு இடத்துல பலத்தை கொடுக்காதுன்னு நீங்க சொன்னீங்கள. இப்ப சரீரத்தில் இருக்கிற இருந்தா ஆத்மா சுத்தமா இருக்குன்னு கருதுறீல. இது நீங்க முன்னால சொன்ன லாஜிக்கு விரோதமா இருக்கேன்னு கேட்கறான். இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியல. என்னன்னா அவன் தோசைய பிளேட்ல வச்சுட்டு அதுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிடுறான். அவனுக்கு என்ன பிராரப்தம், இதுக்கு தொடலாமாங்கிற ஒரு தப்புங்கிற ஞானமே இல்ல. இருந்தான்னா அதுக்கப்புறம் இன்னொருத்த என்னடா பண்ணினா தயிர் சாதம் வச்சுட்டு மடியில வச்சுட்டு அவன் சாப்பிடுறான். இவன் என்ன சொல்றது? இந்த ஊர்ல இருந்து ஒன்னு ஆந்திரால போனேன்னா எல்லாரும் கல்யாணத்துல
பிச்சாந்தேகின்னு பிச்சை எடுத்துக்கிற போல தட்டை வச்சுட்டு அங்கெங்க போய் அவன்கிட்ட வாங்கிட்டு அவனே எடுத்து போட்டுட்டான். இவன் நீங்க என்னத்த பண்றது? கீழே உட்கார்ந்து இலைய போட்டு அவன் பாட்டுக்கு 16 பொருள் பரிமாறி அவன் ஜன்ன அன்ன சுத்தெல்லாம் சொல்லி எல்லாரும் ஒன்னா சாப்பிடுறதுங்கிற விவகாரம் போயிடுச்சு வர வர. ஏன்னா இனிமேல் அவளுக்கு இந்த திருஷ்டாந்தமே புரியாது. அதுக்கப்புறம் பார்த்துவோம், நம்ம புரிஞ்சு பார்த்தோம். ஏன்னா இது தப்பு, இதுக்காக நம்ம இப்ப மாத்திக்கிறோங்கிற விவகாரம் பண்றோம் பார்த்தீங்களா, அது இல்லாம 10 வெளுப்பு இதை பத்தி எல்லாம் போயிடுது. ஆனா நம்ம சரீரத்து ஆத்மா சுத்தமாகணுங்கிறதுக்காக சரீரத்தில் கிரியை பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஸ்நானம்ங்கிற கிரிய, ஆசமனம்ங்கிற கிரிய, யஜ்ஞோபவீத தாரணம்ங்கிற கிரிய, இவைகள்லாம் ஆத்மா சுத்தமாகணும் பண்ணிட்டு இருக்கேல. வேற ஏதோ இடத்துல ஒண்ணு சுத்தமாகணும்னு வேற இன்னொரு இடத்துல செயல் பண்ணிட்டு இருக்கேடா சுவாமி. இப்படி நடக்காதுன்னு சொன்னேங்கிறதுக்கு அவாந்தரமா ஒரு டவுட் வந்தா அந்த டவுட்டுக்கு ஒரு கேள்வி கேட்டான். இதுக்கு சமாதானம் சொல்ல போற. நானும் தேகாஸ்ரயா, சரீரத்தை ஆசிரியித்திருக்கிற, சரீரத்துல இருக்கும் ஸ்நான ஆசமன யஜ்ஞோபவீத தாரணாதிகயா கிரியையா, இந்த செயல்கள்னால் ஸ்நானம் எனக்கூடியதான கிரிய சரீரத்துல இருக்கு, ஆசமனம் எனக்கூடியதான கிரிய சரீரத்துல இருக்கு, யஜ்ஞோபவீத தாரணம் எனக்கூடியதான செயலும் சரீரத்தில் தான் இருக்கு. இதனால தேசி ஆத்மாவானவர், அந்த ஜீவனானவன் சம்ஸ்கிரியமான திருஷ்டா, அவன் சுத்தமான மாதிரி லோகத்துல அனுபவம் இருக்கே. நான் இல்லப்பா, அதுவும் தப்பு. தேகாதி சம்மதத்தைவ அவித்யாகிரஹீதஸ்ய ஆத்மனஹ சம்ஸ்கிரியமானத்வா. இதனால யாரு சம்ஸ்காரத்தை அடைஞ்சிருக்கா? சுத்த பிரம்மம் இல்ல. தேகாதி சம்மதத்தைவ, இந்த சரீரத்துடன் சேர்ந்த ஆத்மா இருக்கான். ஆத்மா என்றால் ஜீவாத்மா என்றால் இந்த சரீரத்தோடு கூடினவன் என்று யாரு கருதுகிறானோ அந்த ஆத்மாவைத்தான் சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்க. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? இந்த ஆத்மாவானது சரீரத்தோட சேர்ந்து இருக்கு, எல்லாம் கலந்து இருக்கு அப்படின்னு கலந்து கட்டியா இந்த சரீரமே ஆத்மா என்று கலந்து இருக்கான். பார்த்தா அவன் சரீர விசிஷ்டமான ஒரு ஆத்மாவே சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். பிரத்யக்ஷம் ஹி ஸ்நான ஆசமனாதேஹே தேக சமவாயித்வம். பிரத்யட்சமாக ஸ்நானம் ஆசமனம் எல்லாம் எதோட சேர்ந்திருக்க? சரீரத்தோட சேர்ந்திருக்க. தேக சமவாயித்வம்னு தேக சம்பந்தித்வம்னு அர்த்தம். ஏன்னா சமவாயம்ங்கிறது நம்ம ஒத்துக்கல, நையாயிகள் சொல்ற சமவாயம் ஒத்துக்கல. இங்க சமவாயித்வம்னு என்ன அர்த்தம்? தேக சம்பந்தித்வம், தேகத்தோட சேர்ந்திருக்கு என்கிறது நாம் பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருக்கோம். தயா தேகாஸ்ரயா தத் சம்மதையேவ கஷ்டித்து, இந்த தேகத்தோடு கூடியிருக்கிறவனுக்கு தத் சம்மதையேவ கஷ்டித்து, அதோட கூடியதான யாரோ ஒருத்தன், யார? அஜ்ஞானியான ஜீவன் ஆத்மத்வேன பரிகிரகீதா, இந்த சரீரத்தையே ஆத்மா என்று கருதினவன் சம்ஸ்கிருதே இது யுக்தம். நம் மோட்சத்துல சொல்லக்கூடியதான ஆத்மாவை பத்தி பேசல. இங்க மோட்சம் பத்தியே கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த சரீரத்தை ஆத்மான்னு கருதி இந்த சரீரத்தை சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். யதா தேகாசிரய சிகிச்சா நிமித்தேன தாது சாமியேன தத் சம்மதஸ்ய தத் அபிமானின ஆரோக்கிய பலம் அகமரோகா இது எத்திர புத்தி உற்பத்தியதே. மொத்தம் சார் கை வலியா இருக்கு, கால் வலியா இருக்கு, தலை வலியா இருக்கு, வயசு வலியா இருக்குங்கிறான். இதெல்லாம் எங்க இருக்கு வலி? அவனே சொல்றான். தலைவலி, கால் வலி, கை வலி, கால் வலின்னு இவனே சொல்றான். அந்த கை கால் வலிகளுக்காக அவன் டாக்டர்கிட்ட போவான். அவன் மருந்து கொடுக்குறான். மருந்து கொடுத்து அதனால தோணுமானமானப்ப இப்ப நான் சுத்தமா இருக்கேன்னா, வலிக்கும் பொழுது என்ன சொன்னா கை வலி, கால் வலி. எப்பவுமே மனுஷன் இப்படித்தான். எழுதுற பரியந்த நான் எழுதலைங்கிறான். எழுதலைன்னா பிராரப்தம் பேனா எழுதலைங்கிறான். என்ன விவகாரம்? இதுக்கு முன்னால பேனாத்தானே எழுதிட்டு இப்ப என்ன எழுதுற பரியந்த ரைட் நான் எழுதுறேன். எழுதல என்ன ரீபில் கெட்டு போயிடுச்சு, பேனா எழுதல அதனால நான் எழுதுறேன். விவகாரம் என்ன? அப்பெல்லாம் இன்னொருத்தர் மேல ரைட் எல்லாம் கணக்கு. அதே மாதிரியே இவன் என்ன பண்றான்? தலைவலி கால்வலிங்கும் போது வலி எல்லாம் அந்தந்த
உருப்படிக்கு சொன்னான். அது டாக்டர்கிட்ட போனா மருந்து வாங்கிட்டாச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னு நான் சுவஸ்தமா இருக்கேன். பாத்தீரோ விவகாரம் என்னடாச்சுன்னு அகமரோதா என கூடியதான ஞானம் இவனுக்கு எதனால? தாது வைஷமியத்தினால. இது பழைய சிஸ்டம். சரீரத்துல எந்த வலி வந்தாலும் கபம் வாதம் பித்தம் எனக்கூடியதான 3 தாத்துக்கள் அதனுடைய ஈக்குவல் ஸ்டேட்டஸ் போயிட்டு தான். அதனாலதான் வியாதி வந்ததான் அப்படின்னு அவ ஆயுர்வேதத்தினுடைய சட்டம். இப்ப என்ன கபம் வாதம் பித்தம்னு தெரியாது நம்ம டாக்டருக்கு. நம்ம டாக்டர் என்னன்னு மாத்திரை தான் தெரியும். மாத்திரா பலம் தாமசந்தான இதான் இவாளுடைய விவகாரம். பழைய நாள்ல என்ன முதல்ல நாடிக்கு குடிச்சு பாப்பா, குடிச்சுட்டு உங்க இதுல எது டிஸ்ப்ரபோர்ஷனேட்டா இருக்கு அப்படின்னு பாப்பா. அதுக்கு மருந்து கொடுத்தா மறுபடியும் வியாதி வரும், அந்த வியாதி திருப்பியே வராது. அப்படி பார்த்துட்டு இருந்தா போட். இப்ப என்ன இப்படி தேகாசிரய சிகிச்சா நிமித்தேனா சரீரத்தை குடித்து கொண்டிருக்கக்கூடியதான சிகிச்சா, அதுக்கு அந்த மருந்து கொடுக்கறதுனால தாது சாமியேன அதனால தாதுவானது சாமியமாச்சு. தத் சம்மதஸ்ய அதோடு கூடி இருக்கிறவனுக்கு ததபிமானின ஆரோக்கிய பலம் இந்த சரீரத்தை நான் என்று கருதுகிறவனுக்கு ஆரோக்கிய பலம் அகமரோகா இது புத்தி உற்பத்தியதே. அதனால இப்படிப்பட்டதான புத்தி அவனுக்கு உண்டாகிறது. ஏவம் இப்படியே ஸ்நான ஆச்சமன யஜ்யோபவீதாதினா ஸ்நானம் ஆச்சமன யஜ்யோபவீதாதிகள்னால அகம் சுத்தா நான் சுத்தமா இருக்கேன், அகம் சம்ஸ்கிருதா நான் சுத்தமாக்கப்பட்டிருக்கேன். இது எத்திர புத்தி உற்பத்தியதே இது எங்கு புத்தி உண்டாகிறதோ சக சம்ஸ்கிரியதே சக தேகேன சம்மத ஏவ. அவன் யாரு? சரீரத்தோடு கூடின ஆத்மா தான், சுத்தமான ஆத்மா இல்ல. நம்ம மோட்சத்துக்காக வேதாந்தம் எதை சொல்றது? இந்த சரீரத்தோடு கூடின ஆத்மாவை சொல்லலாம், பிரத்யட்சமா நமக்கு தெரியுது, மேட்டர் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா என்ன எதை சொல்றது? சுத்தமான ஆத்மாவை சொல்றது. தேனைவி அகங்கர்த்தா அகம் பிரத்யய விஷயேன பிரத்யின சர்வாக கிரியாக நிர்வர்த்தியந்தே. இந்த சரீரத்தோட கூடின ஆத்மாவனால்தான் அகம் கர்த்தா நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் சொல்லக்கூடியதான இந்த புத்தி இருக்கே அகம் பிரத்யய விஷயேன பிரத்யினா நான் என்ற அறிவு உண்டாகக்கூடியதான இந்த ஞானத்தினால் சகா சம்ஸ்கிரியதே தத தேகேன சம்மதா தத்பலம் தயேவ அஸ்னாதி. இந்த செயல்கள்லாம் பண்ணக்கூடியவன் ஒரு ஜீவன் இருக்கானே, இவன் தான் செயல்களை பண்றான், இவன் தான் இந்த கர்மனுடைய பலத்தெல்லாம் அனுபவிக்கிறான். யார? இந்த ஜீவன் தான் அனுபவிக்கிறான். வேதம் என்ன சொல்றது? இந்த ஜீவனிடத்தில் இருக்கக்கூடியதான அகங்காரத்தை நீக்கிவிட்டு எந்த ஒரு பரமாத்மா மிச்சம் இருக்காரோ அவரை பத்தி வேதாந்தங்கள் சொல்றது. நீங்க எதை சொல்லிட்டு இருக்க? இந்த அகங்காரத்தோடு கூடின அகங்காரம், மனசு, புத்தி, சித்தம், அதே போலயே சரீரங்கள், இந்திரியங்கள் இவங்களோட கலந்து கட்டியா இருக்கிற ஆத்மாவை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்க. இந்த ஆத்மா செயலை பண்றது, இந்த ஆத்மா பலத்தை அனுபவிக்கிறது. தத்பலம் தயேவ அஸ்னாதி தயோரன்ய பிப்பலம் ஸ்வாது அஸ்தி அனஸ்னன்யோ அபிஜாதீதி இது மந்திரவர்ணாத் தயோஹோ அன்யா பிப்பலம் ஸ்வாது அஸ்தி. பிப்பலம்னு கர்மபலம். கர்மபலத்தை நன்னா சாப்பிடுறான். இவன் எந்தெந்த ஜன்மாவில பண்ணினானோ அது இந்த ஜன்மாவில வந்து விட்டு இருக்கு. என்ன பண்றது? நம்ம எந்த சுகம் வந்தாலும் போன ஏதோ ஒரு ஜன்மால நீங்க பண்ணினதுனால்தான் சுகம் வந்திருக்கு. துன்பம் வந்தாலும் எப்பவோ நாம பண்ணினதான், இன்னொருத்தர் பண்ணினது நமக்கு வராது. யார் பண்ணின? நீங்களே பண்ணினேன், அதுதான் நீங்க அனுபவிக்கிறேன். எப்ப பண்ணினேன் சார்? தெரியாது உங்களுக்கு. பகூனுமே வியதீட்டானி ஜன்மானி தவகார்ஜுன தானியம் வேத சர்வாணி நஷ்டம் வேத பரந்தபா. ஒரு 100 ஜென்மாக்களுக்கு முன்னால் நீங்க என்னமா பிறந்தால் அன்னைக்கு இந்த தப்ப பண்ணினேன், அதனுடைய பலம் இன்னைக்கு வருது. அது எனக்கு தெரியும். உமக்கு நேற்று உங்காத்துல என்ன காய்கறி பண்ணினாங்கிறது உங்களுக்கு ஞாபகம், பண்ணின வாழ்க்கை ஞாபகம் இல்லை. விடுங்க நம்மள சாப்பிட்ட வாழ்க்கை விவகாரம் என்னடா ஆச்சுன்னு நம்ம அன்னைக்கு அதை மறந்து போயிடுறோம். பகவான் ஞாபகம் வச்சுட்டு இருக்க. விவகாரம் என்ன?
நமக்கு வரக்கூடியதான இன்பமோ துன்பமோ ஏதோ ஒரு காலத்துல நம்ம பண்ணினத்தான் அதை நல்லா அனுபவிக்கிறோம். தயோரண்ய பிரபிப்பலம் ஸ்வாது அஸ்தி. இது பரமாத்மா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கர்மாவும் பண்ணல, பலத்தையும் அனுபவிக்கல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒன்னே ஒண்ணுதான், இந்த கெட்ட கர்மாவும் நல்ல கர்மாவும் பண்ணினவனும் பார்த்துட்டு இருக்கார். பண்ணின பிறகு கலைஞர் என்னடா ஆச்சுன்னு அத அனுபவிக்கும் போது பார்த்தீங்களா, அந்த அனுபவிக்கும் போதும் பாக்குற, அன்னைக்கு பண்ணினா இன்னைக்கு அனுபவிக்கிற, அன்னைக்கு நல்லது பண்ணினா இன்னைக்கு சிரிக்கிறாய், அன்னைக்கு அவனை இந்த படுத்தலையோ இன்னைக்கு அனுபவிச்சிருக்கேன். இதனால ஒரு மாதம் ஒரு கிடையாது தருது. அபிஜாகசீதி அபிபஸ்யதி சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்தா. அவர் எப்படி சாட்சியா தான் இருந்துருக்கார். நாம் இன்னொருத்தர் அனுபவிக்க எனக்கு வேணும் அப்படின்னு வேற நினைக்கிறோம். அவன் ஏதோ தோன்றிருக்கான், கீழே விழுந்தான் நோக்கிய ரோட்ல, வேணும் சார், எத்தனை பேரை தள்ளினான், யாரோ பண்ணிருக்கான், இன்னொரு தடவை விழட்டமே, நான் பார்த்து சிரிக்கிறேன்னு அப்படிங்கிறது பார்த்தா நீங்க அப்படி பாக்கல. பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். தயோரன்யா, இந்த ஜீவனும் பரமாத்மனும் இவ்விரண்டு பிறகுகளில் ஒருவர். பிற்பலம் கர்ம பலத்தை சுவாது அஸ்தி, நன்றாக ரசிக்கிறான். அந்யா இன்னொருத்தர் யாரு, அபிஷாகசீதி அபிபஸ்யதி, பார்த்து கொண்டிருக்கார். அப்படின்னு ஜீவன் வேறு பரமாத்மா வேறு. விவகார காலத்துல அந்த பரமாத்மாவை பத்தி வேதங்கள் சொல்றது, இந்த ஜீவனை பத்தி நீங்க கேள்வி கேட்கிறேன். அப்படி அதே போல இந்த செயல் எல்லாம் யார் பண்றான்னு, ஆத்மேந்திரிய மனோ யுக்தம் மனீஷிணா. ஆத்மா சரீரம், இந்திரியங்கள் புலன்கள், மனசு, இவைகளோடு எப்பொழுது கூடி இருக்கானோ அப்பொழுதுதான் சார் கர்மாக்களை பண்றான். வேலோட இல்லைன்னா ஒரு கர்மாவும் பண்ணல. நீங்க ராத்திரி தூங்குறப்ப உங்களுக்கு சரீர சம்பந்தம் இல்லை, புலன்களோட சம்பந்தம் இல்லை, மனசோட சம்பந்தம் இல்லை, ஏதாவது பண்றீங்களா? நீங்க ஒண்ணும் பண்ணல சார். கொரட்டை விடுறானே சார்னா இவன் விடல, பிராணன் தான் விடுறது. விவகாரம் என்ன, நீங்க ஒரு செயலும் பண்ண முடியாது தூக்கத்துல. ஏன்னா எல்லாத்தையும் மறந்து விட்டு, அதனாலதான் தூக்கத்துல பண்ணின கர்மாவுக்கு பலமும் இல்லை. காலை நீட்டு படுத்துன்றக்காக அந்த இடத்துல பெரியவா போயிருக்கா சார். நீங்க காலை நீட்டு படுத்துன்றதுனால ஒரு பாபம் இல்லை, தோஷம் இல்ல. ஏன், உங்க சரீர சம்பந்தமே உங்களுக்கு இல்லையே. தர்மசாஸ்திரம் என்ன பண்றது, சரீர சம்பந்தத்தினால்தான் வந்துருக்கு. ஆனாலும் பெரியவா என்ன சொல்றாங்கன்னா, பாதங்களை மட்டும் போத்திட்டு படுத்துக்கோன்னு சொல்றான் விவகாரம் முழுக்க. ஏன்னா அந்த பக்கம் பெரியவா போனாலும் தப்பு வரப்படாது அப்படிங்கிறதுக்காக. இப்ப எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே விவகாரம் முழுக்க, எல்லாரும் விழுக்கா. ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி நீங்க பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் கர்த்தத்துவம் எப்பொழுது இருக்க, ஜாகிரத காலத்துலதான் இருக்கு. எப்பொழுது உங்களுக்கு சரீரமும் மனசும் புத்தியும் புலன்களும் உங்களோட சேர்ந்து இது எனது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பொழுதுதான் கர்த்தத்துவம் போக்திருத்துவம். அதான் ஆத்மேந்திரிய மனோ யுக்தம் மனீஷிணா. இவைகளை என்ன சொல்றது, இவைகளோடு சேர்ந்திருக்கும் பொழுதுதான் கிரியே. அவைகளோடு சேர்ந்திருக்கும் பொழுது இருக்கக்கூடியதான ஜீவனுக்கு சுகமும் துக்கமும் உண்டு. ஆனால் இவைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஆத்மாவுக்கு செயலும் இல்ல பலமும் இல்லை அப்படிங்கிறது. அது எங்க சொல்லிருக்க, ஏகோ தேவ சர்வபூதேஷு கூட சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷ சர்வபூதாதிவாச சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ய ஏகோ தேவ. உலகம் முழுக்க இருக்கிறது ஒரே ஆத்மா தான், சப்பிரகாசமான ஆத்மா தான். சரி, உலகம் முழுக்க எங்கும் இருக்குன்னு நான் பார்க்கணுமே, அது எப்படி நான் பார்க்கல அப்படின்னு, சர்வபூதேஷு கூடா, எல்லா பிராணிகள்லயும் இருக்கார். ஆனா ரகசியமா இருக்கார், ஒளிஞ்சுண்டு இருக்கார். ரகசியமா இருக்கிறதுனால தான் சார் நீங்க பார்க்கல. எங்கும் இருந்தாலும் அவரை நீங்க பார்க்கல. ஏன் கூடா, ஓஹோ ரகசியமா இருக்காரா. அப்ப ரகசியமா இருக்குன்னு சின்னதானதான் இருக்கணும். ரகசியமான பொருள் எப்பொழுதும் சின்னதா இருக்கும். லட்டு ரகசியமா மறைச்சு வச்சிருக்கேன்னு டப்பாக்குள்ள இருக்கும்.
அது ரூம் பெரிய இருந்ததுன்னா ரகசியமா வச்சு ஒழிக்க வச்சுக்க முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். இப்ப ரகசியம்னு சின்னதோ சர்வ வியாபி, எங்கும் வியாபிச்சிருக்காரு சார். எங்கும் வியாபிச்சிருக்காருன்னா யாரும் தெரிஞ்சுக்கல. சர்வபூத அந்தராத்மா, எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் அந்தராத்மாவா இருக்கார், இன்வெல்லரா இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார். ஓஹோ, அந்தர்யாமியாரு என்ன பண்றாங்க? கர்மா தியக்தா, நீங்க பண்ணக்கூடியதான செயல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். ஞாபகத்துங்க, அவரை ஏமாற்ற முடியாது. இன்கம் டாக்ஸுக்கு வேற கணக்கு எழுதலாம், ஆனா அவர்கிட்ட எழுத முடியாது. ஏண்டா விவகாரம், உங்க மனசுல எண்ணம் எழுதும் பொழுதே நோட் பண்ணிட்டாரு அவர். அதனால கர்மா தியக்தா சர்வபூதாதிவாசா. இன்னொருத்தருடைய இதுல இருந்தா நான் மட்டும் தெரியாதே சார், என்கிட்ட இல்லாத சமயத்துல நான் தப்பு காரியம் பண்றேன் அப்படின்னு நினைக்க முடியாது. சர்வபூதாதிவாசா, எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் இருக்கார். சர்வபூதாதிவாசா, இருக்கும் பொழுது திருத்தப்படாதா சார்? நான் பண்ணும் பொழுது ஏண்டாப்பா இப்படி பண்ற, நாளைக்கு இந்த துன்பம் வரும் அப்படின்னு சொல்லப்படாதோ? சொன்ன மட்டும் நீங்க திருந்த போறீங்களா என்ன? குடிக்கிறது தப்புங்கிறான், அதை படிச்சுட்டே குடிக்கிறான். சிகரெட்ல தேல் பொம்மை போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டே குடிக்கிறான். ஏன் என்ன பண்றது? என்ன, நாளைக்கு வரக்கூடியதான துன்பத்தை விட இன்னைக்கு வரக்கூடியதான இன்பம் அதிகமா இது நினைச்சிருக்கான். அதனால்தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றது? லோகத்துல அப்படித்தானே விவகாரது. லோகத்துல எவ்வளவு அப்படிதான் சார், யூ சாக்ரிஃபைஸ் சம்திங் டுடே ஃபார் கெட்டிங் சம்திங் மோர் டுமாரோ, அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான். அவன் என்ன பண்றது? அதனால பகவான் என்ன பண்ணிருக்க, அவனை ஒன்னும் தொடறது இல்லையா. சாட்சி, தப்பு தண்டை பண்றியா பண்ணு, நல்லது பண்றியா பண்ணு, ஆனா ஒரு டீடே வரும் அன்னைக்கு பாத்துக்கிறேன் விவகாரம் முழுக்க அப்படின்னு சாட்சி சேதா எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. சைத்தன்யத்தோட இருக்கிறார். கேவலோ நிர்குணஸ்தா, கேவலம் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, நிர்குணமாகவும் இருக்கார் அப்படின்னு சுத்தமான ஆத்மாவை சொல்றது. அந்த பரமாத்மா பரியகா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார். அதுக்கப்புறம் சுக்ரம் சுத்தம், ஒரு விதமான தோஷமும் அவர் இடத்துல இல்லை. அகாயம் லிங்க சரீரம் இல்லை, அவ்ரணம் ஸ்தூல சரீரம் இல்லை, அஸ்னாவிரம் ஒரு விதமான தோஷமும் ஸ்நாவக்கள் இவைகள்லாம் இல்லை. சுத்தம் அபாப வித்தம், சுத்தம் காரண சரீரமும் இல்லை. அபாப வித்தம் புண்ணிய பாப சம்பந்தம் அற்றவர். ஏதவு மந்திரம், அதனால 4 மந்திரங்கள் முன்னால சொல்லியிருக்கார். 4 மந்திரங்கள்ல 2 மந்திரமானது கர்த்தத்துவத்தை சொல்லக்கூடியதான, ஜீவனை சொல்லக்கூடியதான மந்திரங்கள். ஏதவு மந்திரம் இந்த 2 மந்திரங்கள்னு சொன்னதுனால சுத்தமான ஆத்மாவை சொல்லக்கூடிய இந்த மந்திரம். ஏதவு மந்திரம் அநாதேய அதிசயதாம், அந்த பரமாத்மாவனிடத்துல ஒரு விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அதுல ஆதேயமும் இல்ல, அதிசயமும் இல்ல. அழுக்கு அதுல படைஞ்சிருக்குங்கிற சுத்த ஆத்மாவில படையல, அதுல நீங்க தொலைச்சதுனால சுத்தமும் ஆகல. அநாதேய அதிசயதாம்னு என்ன அர்த்தம்? அதுல ஒரு தோஷமோ குணமோ ஏற்றி வைக்கவும் முடியாது, அதை வந்து எடுக்கவும் முடியாது. இருந்தா எடுக்கிறதுக்கு, அது ஒட்டினா தானே அதுல ஏற்றி வைக்கிறதுக்கு. கண்ணாடியில புழுதி ஒட்டும், ஆத்மாவில எந்த தோஷமும் ஒட்டாது. அதனால வசுதாவருக்கு ஒரு குணமும் இல்ல, ஒரு தோஷமும் இல்ல. சார் குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கல சார், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கல. பகவானுக்கு விஸ்வம் விஷ்ணுர்வகாரா பூதபவ்ய பவத்பிரபோ பூதகிருத் பூதகிருத் பாவம் பூதாத்மா பூத பாவனா பூதாத்மா பரமாத்மா. எத்தனை நாமக்கள் சொல்றேன், இதெல்லாம் குணங்கள் இல்லையோ பரமாத்மாவுக்கு? இல்லப்பா, யானி நாமானி கவுனானி விச்சாதானி மகாத்மனா, இதெல்லாம் குணம் இருக்கிறதா நான் நினைச்சுன்னு சொன்னது, அங்க ஒண்ணும் இல்ல. அவர் சொல்ற இத்தனை குணம் அவருக்கு இருக்கிறதா நினைச்சு நான் அவரை துதிக்கிறேன். வஸ்துதா அவர் யாருன்னு, அவர் கேவலமாக ஒரே சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கார். ஸ்ரீதா ஸ்ரீதா ஸ்ரீனிவாசா, எவ்வளவு காசு வரணும்னு எத்தனை ஸ்ரீ போடுற, உனக்கு காசு கொடுக்கிறவருங்கிற எண்ணத்துல அவன் சொல்லிட்டு இருக்க. அவர் காசே இல்லைங்கிறாரு. அவர் தன்னிட்ட இல்ல, உலகத்துல காசு இல்லப்பா,
நீ தான் ஆனந்தம், உனக்கு காது வந்தவரு ஆனந்தம் இல்லைன்னா அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆகையால் நீங்க சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சிவஸ்நாமோ விஷ்ணுதாஸ்நாமோ லலிதாதாஸ்நாமோ எல்லாமே ஆரோபித குணங்கள் தான். வஸ்துதா கேவலமான நிர்குணமான ஸ்வரூபம் பிரம்மம் அப்படிங்கிற ஏதோ மந்திரவும் அநாதேய அதிசயதாம் நித்திய சுத்ததாம் பிரம்மணா கர்த்தயதா. பிரம்மாவானவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றது. பிரம்மபாவஸ்த மோட்ச, மோட்சம் என்னது? பிரம்மஸ்வரூபம். அதனால அங்க ஒரு சம்ஸ்காரமும் இங்க வராது. அது தோஷமோ குணமோ இருந்தா தானே, ஒட்டினா தானே தோஷத்தை நீக்கி குணத்தை ஒட்டுறதுக்கு. அவருக்கு தோஷமும் இல்லை குணமும் இல்லை. தஸ்மாத் ந சம்ஸ்காரியோபி மோட்சா. அதனால கடைசியில் என்னாச்சு? மோட்சமானது உற்பத்தியம் இல்ல, மோட்சமானது பிரம்மஸ்வரூபம். அது நாட் டு பி கிரியேட்டட், எவர் எக்ஸிஸ்டிங். அதனால செயலானது அது உண்டு பண்ணாது. அது எங்கும் அதை மாற்ற முடியாது. ஏன்னா மாற்றத்தை அடையும் பொருள் இல்லை. மோட்சமானது விகாரியம் இல்லை, அது பிராப்தியமும் இல்லை. ஏன்னா நம்ம இதயத்திலேயே இப்பவே இருக்க. நம்ம இங்க இருந்து பத்ரிநாத் போய் பத்ரிநாத் தரிசனம் பண்ண வேண்டாம். இங்கேயே இதயத்துல உள்நோக்கி பார்த்தா உங்க இதயத்திலே காணப்படுறாரு. அவரை அடையறதுக்கு இன்னொரு இடம் போக வேண்டாம். ஆப்பியம் இல்லை. அவருக்கு ஒரு குணமோ ஒரு தோஷமோ ஒட்டாது. ஆக சம்ஸ்காரியம் இல்லை. இந்த நாளும் தான் சார் கர்மாவனுடைய பலம். இந்த நாளும் மோட்சம் இல்ல, பிரம்மஸ்வரூபம் இல்ல. இப்ப கர்மா என்ன பண்ணும்? கர்மா விட்டுறதா? கர்மாவா மோட்சத்தை கொடுக்காதுன்னு சொன்னேன், கர்மா விடவும் சொல்லல. கர்மாவானது மோட்சத்தை கொடுக்கல. ஆனா மோட்சம் எப்படி வரும்? அதுக்கு தனியா சொல்லும். கர்மாவை பண்ணிட்டே இருந்தா சித்த சுத்தி வரும். அப்ப குருநாதரை கேளுங்க, அவரிடம் வந்து ஆத்ம தத்துவத்தை கேளுங்க. கேட்டுட்டே இருந்தேன்னா ஒரு நாளைக்கு அஜ்ஞானம் போயிடும். இருக்கிற ஆத்மா தானா தெரியும். ஆகையால் கர்மா விடப்படாது. ஆனா இந்த கர்மாவனால மோட்சம் வருதுன்னு சொல்லாதீங்க. தஸ்மாத் ந சம்ஸ்காரியா மோட்சா. அதா ஆகையால் அந்நது மோட்சம் பிரதி கிரியானுப்பிரவேசத்வாரம் ந சக்கியம் தேனசித் தர்சயிதும். அவன் யாரா இருந்தாலும் சரி, கொம்பனா இருந்தாலும் சரி. அந்நது மோட்சம் பிரதி கிரியானுப்பிரவேசம். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடியதான ரிசல்ட் ஆஃப் ஆல் ஆக்ஷன்ஸ் இன் தி வேர்ல்ட் இந்த நாளை தான் உண்டு பண்ணும். எது? உற்பத்தியம், விகாரியம், ஆப்பியம், சம்ஸ்காரியம். இந்த நாளை தான் ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன். இந்த நாளும் மோட்சத்துக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டேன். எந்த ஆக்ஷனா இருந்தாலும் இந்த நாள்ல ஒண்ணுதான் தயார் பண்ணும். மோட்சமானது இந்த நாளுக்குள்ள சேரல. ஆகையால் கர்மாவனால வராது. அதனால கிரியானுப்பிரவேசத்வாரம் ந சக்கியம் கேனத்தை தர்சயிதும். யாராலையும் காட்ட முடியாது. தஸ்மாத் ஞானமேகம் முக்த்வா. அறிவு எனக்கூடியதான வழியை விட்டு விட்டு கிரியாயாக கந்தமாத்திரஸ்யாதி, அந்த செயல்னால இத பண்றேன்னு சிறிதழிவும் அனுப்பிரவேசா இக நோபபத்தியதே. அதனால எந்த கிரியையாவது பண்ணினா இதை அடைஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணிவிட்டோம்? கிரியாத்வாரா மோட்சத்தை அடைய முடியாது, கர்மா வழியாக அடைய முடியாது. அதனால என்ன வேணும்? ஞானத்தினால் தான் வேணும். பரமாத்மாவை அறிவாலே அறிய முடியும், அடைய முடியும். தயோகவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மமாக ஆக முடியும். அதுக்காக என்ன ஒண்ணு பண்றேன் சார், அது பண்றேன், இது பண்றேன், எதை பண்ணினாலும் இதனால அடைய முடியாது, வேற எதனாலும் அடையட்டும். ஆகையால் ஞானத்தினால்தான் அடையும். ஞானாதேவத கைவல்யம். ஆகையால் ஞாத்வாதேவம் முச்சதே சர்வபாசைஹி ஞானேன ததஜ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹா. அப்படின்னு ஞானம் ஒண்ணுத்தான் வழின்னு இங்க பிரசங்கமா நிரூபணம் பண்ண. இங்க என்ன பண்ணணும்னா சமன்வயாத்தியாயத்துல வேதாந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தினிடத்துல ஒரு முறையா அபிப்பிராயம் கொண்டுள்ளது, அகண்டமாக பிரம்மத்தைத்தான் சொல்றது எல்லா வேதாந்த வாக்கியங்களும். நல்ல அகண்டார்த்தம்னு என்னன்னு புரியுற கடைசியில் யோஜனை பண்ணி வச்சாலும் எல்லா வேதாந்த வாக்கியமும் அந்த பிரம்மத்தை மட்டும் சொல்றது. அப்படி இதுனா தீர்மானம் பண்ணணும் இந்த அதிகரணது. ஆனா
நடுவுல ஞானம்தான் மோட்சத்துக்கு சாதனை வழியே கர்மா இல்லை. அதனால கர்மா வேண்டாம்னு சொல்லல, கர்மா மோட்சத்தை கொடுக்காது, வேற ஏதோ கொடுக்கறது, சித்த சுத்தியை கொடுக்கறது அப்படின்னு இங்க தீர்மானம் பண்ணி முடிச்சார். இத முடிச்ச பிறகு இத்தனையும் கேட்டான். ஆனா அவனுக்கு மனசுல திருப்தி ஏற்பட பாருங்க, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு ஒத்துக்கிறது. ஆனா என்னுடைய அனுபவம் வேறையா இருக்கேன், என்ன பண்றது? உலகமெல்லாம் பொய்ங்கிற நீங்க சொல்ற ஆர்கியூமெண்ட் என்ன இருக்கு, ஆனா பசிச்சா சாப்பிடதானே தோன்றது, பசி போய் சும்மா இருக்க முடிய மாட்டேங்கிறது, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரு சந்தேகம். அதான் சொல்றேன் சார், அறிவதுன்னு நீங்க சொன்னேன், அறிவால் தான் மோட்சம் வருங்கிற. இந்த அறியறதுங்கிறது கூட மானசிக கிரியை தானே, மனசுனாலதானே அவர் சொல்றதை நான் கேட்கணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அது மானசிக கிரியை தானே. இந்த அறிவது கூடியதுன்னு ஒரு செயல், எந்த செயலா இருந்தாலும் அந்த செயல்னால மோட்சம் வராது, அந்த செயலுக்கு ரிசல்ட் உத்பாத்தி மாத்தியம் காரியம் விபாரியம் அவ்வளவுதான் சொன்னேனே தவிர மோட்சம் இல்லைங்கிறேட. ஆனா மோட்சத்துக்கு என்ன வேணும்னா ஞானம்னு சொன்னேட. இந்த ஞானம்ங்கிறது மனசால காதால கேட்டு மனசால புரிஞ்சுட்டு நான் அதை பண்ணணும், மானசிக கிரியத்தானே அப்படிங்கிற. ஆமாப்பா அதுவும் கிரிய என்ன, அப்ப அறிவாலையும் மோட்சம் வராதுப்பா. அது இல்லைன்னு சொன்னேன்னா, அது கிரியை இல்லைன்னா நான் ஏன் கேட்கணும் வேதாந்தத்தை, என்ன பண்ண போறேன், இதுக்கு ஆன்சர் சொல்லணும். அது புதன்கிழமை பார்ப்போம்.